हाई फ्रेंड्स मिलेट सीरीस्ல செகண்ட் ரெசிபியா குதிரவாளியை வைத்து குதிரவாளி அடை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அடைக்கு ஒரு கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்துக்கங்க. நீங்க கப்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, டம்ளர்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற இன்கிரிடியன்ட்டை ஒரே கப்ல அல்லது ஒரே டம்ளர்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 7 அல்லது 8 நம்பர் போல சிகப்பு மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை ஒரு தடவை வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் அதை ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அதுல இருக்கிற வரமிளகாவை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து விட்டுக்கலாம். வரமிளகாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்குங்க. தக்காளி சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நல்லா ஊறின சிறுதானியம் பருப்புகளை இன்னொரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. வடிகட்டி சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சமா தண்ணியை விட்டு ரொம்ப ஃபைனாவும் இல்லாம ரொம்ப கொரகொரனும் இல்லாம அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி விட்டதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுட்டு அது கூடவே ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சில்லி பேஸ்டையும் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து 2 மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமா தண்ணியை விட்டு அதையும் அலசி அது கூட சேர்த்து விட்டுக்குங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணியை விட்டு பேட்டரை அடமாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து 2 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம், நல்லா சாப் பண்ண கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடமாவு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் கடைசியா ஒரு தடவை உப்பை செக் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தோசைக்கல்ல அடுப்புல வச்சு விட்டுக்குங்க. கல்லு சூடான உடனே 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை தோசைக்கல்ல சேர்த்து நம்ம எப்பயும் போல அடை வார்த்து எடுக்கிற மாதிரி வார்த்து விட்டுக்குங்க. சுத்தி கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. விட்டதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் ஈவனா வேகிறதுக்காக லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. நொடிகளுக்கு அப்புறம் இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்குங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட நல்லா சுட சுட பரிமாறி விட்டுக்குங்க. ஆரோக்கியமான குதிரவாளி அடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.